கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 34:4 வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். யார் நம்மை வெறுத்தாலும் தள்ளிவிட்டாலும் நம்மை கைவிடாத நேசர் நம்மோடே கூட இருக்கிறார். எனவே ஆண்டவரை எக்காலத்திலும் துதிப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. எனவே கர்த்தர் நல்லவர் என்பதை அனுதினமும் ருசித்து பார்ப்போம். அவர் மேல் நம்பிக்கையை வைத்து பாக்கியவான் என்ற பெயரை பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஐயா, சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கங்க. சுகவீனமாக இருப்பவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க. கீலேயாத்தின் பிசின் தைலமாய் எங்கள் ரணவைத்தியராய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வேறு பிரித்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மை தேட கிருபைதாரும் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய வேதத்தை ஆண்டவரே தேடி வாசிக்கிறவர்களாய் எங்களை வைத்துக் கொள்ளும்படியாய் கெஞ்சிறோம். ஜெபிக்கிறவர்களாய் எங்களை வைத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உலக நாடுகளின் சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே கிருபையாய் இறங்கி ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. நீரே அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.